friends, welcome to Saajis Mind channel. போன வீடியோல இந்த மினி ஹேண்ட்பேக் நான் எப்படி செய்யறதுன்னு போட்டுருப்பேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த நோட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தது. இதுக்குள்ள வந்து நிறைய பேजेसலாம் இருக்கும். வாங்க இந்த நோட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை அப்படினா இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அது வந்து பேजेसக்காக நான் எடுத்துர்க்கேன். அடுத்து நம்ம அதுக்கு வந்து புக்குக்கு அட்டை போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் அட்டை எடுத்துர்க்கேன். இது வந்து உங்ககிட்ட வந்து இந்த அட்டை இல்லாட்டி நீங்கள் சார்ட் பேப்பர் மாதிரி கூட போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்டேப்லர் தேவை, அதை அடிக்கிறதுக்காக. அடுத்தது க்ளூ ஒட்டுறதுக்காக. அடுத்தது சிசர் கட் பண்ணுறதுக்காக. அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா பென்சில் ஸ்கேல். ஃபஸ்ட்டு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து இது பண்ண போகிறேன். உங்களால் நகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நகத்துல பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணால் கூட நல்லா தான் வரும். ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி பண்ணினா கூட இந்த மாதிரி ஒரு 5 times இப்போ இதை ஓப்பன் பண்ணி பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டோம். பாதிப்பு தேவைப்படும் நம்மளுக்கு. இது வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். அதே மாதிரி மறுபடியும் ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நானும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். உங்களால் கையில் பண்ண முடியலட்டி நீங்கள் சிசரில் கூட பண்ணிக்கலாம். அப்புறமா அதை வந்து பிரிச்சுக்கலாம். சின்னதாக வர வரைக்கும் நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கோம். வாங்க பண்ணலாம். இந்த மாதிரி கிழிச்சிட்டு அதே மாதிரி அந்த பேப்பரில் நம்ம வந்து கிழிச்சிடலாம். பிரிச்சாச்சு. அதே மாதிரி இதையும் நம்ம வந்து பண்ணி முடிச்சு பிரிச்சிடலாம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த சைஸ் தான் தேவைப்படும். இதே மாதிரி நான் இந்த எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப சின்ன சைஸ் வேணும்னா இதே நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து குட்டி சைஸில் நோட்டை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் நீட்டாக. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டேப்லர் போட்டுடலாம். இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இது வந்து இங்கே இருக்கணும். இந்த லைனுக்கு மேலேயே வச்சுட்டு இதே மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று. கரெக்டாக பார்த்து அடிக்கணும். இப்போ வந்து இது வந்து அடிச்சாச்சு. நம்ம இந்த நோட்டுக்கு அட்டை செய்ய போகிறோம். இந்த அட்டை வச்சு இப்போ வந்து இந்த நோட்டை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு
ஸ்கேல் வச்சுட்டு பென்சில் வச்சு போட்டுருவோம் அந்த கோடு. கொஞ்சம் ஸ்கேல் எடுத்துட்டு இந்த நோட்டையும் எடுத்துட்டு இந்த ஸ்கேல் இங்கே வச்சுட்டு வந்து இதை வச்சுட்டு போட்டுடலாம். இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்து மெதுவாக கட் பண்ணி இந்த கோடுக்கு இதே மாதிரி நான் இந்த நோட் ஷேப்புக்கு அட்டையை கட் பண்ணிட்டேன். இதை வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்படி மடிச்சிடுவேன். இப்போ வந்து நான் மடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கணும் இந்த இடத்துல. இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு இந்த நோட் எடுத்து கரெக்டாக அதில் வைக்கணும். இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சுக்கோங்க. இந்த நோட் காய்ஞ்சதுக்கு அப்புறம் இந்த சைடில் கார்னர்ஸில் வந்து பேப்பர் தெரியுது அட்டைக்கு வெளியே. இப்போ அதெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து நான் இந்த குட்டி நோட் செஞ்சுக்கிட்டோம். நான் வந்து இந்த கொஞ்சம் பேஜஸ் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய பேஜஸ் வேணும்னா கூட நீங்கள் நிறைய கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இது வந்து குட்டியாக ஏதாச்சும் எழுதிக்கலாம், வரைஞ்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.